என்னை யாருக்குமே பிடிக்காது, ஆனால் சனி மகராஜருக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சி எப்பயுமே எனக்கு கரைச்சல் தராரு, தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சனியோட பார்வை எனக்கு வக்கரமாக இருக்குது, எனக்கு 7 சனி நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். பிஃபோர் தட் நம்மளோட பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனி மகாராஜர் ஒரு தடவை அடிபட்டு வலியால் துடிச்ச பொழுது அனுமார் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயை வச்சு நல்ல ஒத்தடம் கொடுத்துருக்காரு, எண்ணெயை சூடு பண்ணி. ஸோ அப்போ சனி மகாராஜர் என்ன கேட்டார்னா அனுமார் கிட்ட, நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் தரேன், இருந்தாலும் நீ எனக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சதுனால நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சனி மகாராஜர். என்னன்னு அனுமான் கேட்கும் பொழுது சனி மகாராஜர் என்ன சொன்னார்னா, உன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்கள், உன்னோட பக்தர்களை இனிமேல நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்களுக்கு நான் இன்னல்கள் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சனி மகாராஜர் அனுமார் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால சனியுடைய பார்வை எனக்கு வக்கரமா இருக்கு, எனக்கு 7 சனி இப்படி நடக்குது அப்படிங்கிற எல்லாருமே அனுமாரை நல்ல இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அனுமார் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் சொல்லி அனுமாருடைய பக்தரா மாறிடுங்க. சனி பகவானை கூல் பண்ற மாதிரி சனிக்கிழமையில போயிட்டு சனி பகவானுக்கு விளக்கு கடுகு எண்ணெயில ஏத்துங்க. அபிஷேகத்துக்கு கூட கடுகு எண்ணெயை கொடுக்கறனாலும் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மிஸ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.